உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் நீங்கள் நேரடியாக பார்க்கலைன்னாலும் வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ரோமன் எம்பையர்னா என்னன்னு கிளியோபாட்ரா பற்றி பேசுவாங்க, ஜூலியஸ் சீசரை பற்றி பேசுவாங்க, மார்க் ஆண்டனி பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த ரோமன் எம்பையர் எவ்வளோ அருவருப்பான எம்பையருங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அருவருப்புடைய உச்சம். தாய் மகனும் உறவு வச்சுருப்பாங்க, சகோதரி கூட வச்சுருப்பாங்க. பெண்கள் மேக்சிமம் நியூட அரண்மனைலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறி கொண்டு ஐரோப்பா முழுவதையும் ஆண்ட கூட்டம் அது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ உலகம் முழுவதும் ஆண்ட பிரிட்டிஷே அவனுக்கு அடிமையாக இருந்தது தெரியுமா? இந்த இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியுமா? அது ஜெர்மனா எல்லா நாடுகளையும் பிடிச்சி அவன் ஆண்டான். வெறி, ஆளுமை வெறி அவ்வளவு அருவருப்பாக இருந்த போது தான், சமூகமே சீர்கெட்டு போன போது தான் சிலர் இயேசுநாதர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு அவர் வாழ்க்கையை தொகுத்து 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பைபிள் தொகுக்கப்பட்டது. எதுக்குன்னா அரசுங்கிற பேரில் தவறான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மக்களை திருத்தணுங்கிறதுக்காக பைபிள் உருவாக்கப்பட்டது. அதில் வரலாற்று நூல்னு வேறு சொல்கிறாங்க. மோசஸ் தான் வழிகாட்டினா, அதுக்கு எடுத்துருந்தாங்க, அவங்க வழியில் வந்தாங்க யூதர்கள் அப்படின்னு வரலாறை பார்க்கணுன்றாங்க. ஆனால் அது தொகுப்பட்டு நான் மிலன் போயிருக்கேன். மிலன்னா இத்தாலி. இங்கேருந்து போகும்போது ஒரு தோழர் அவர் கிறிஸ்தவர், தள்ளுபடி ஆகமம் அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆகமங்கள் கிடைக்குது, பலர் எழுதுகிறாங்க. இயேசுநாதரை பற்றி மட்டும் இல்லை, அப்போ பழைய ஏற்பாடு மோசஸ்லேருந்து ஆபிரகாம்லேருந்து எல்லாத்த பற்றி எழுதப்பட்டதில்லை. இது வேண்டாட்டா, இது நம்பருக்கு கஷ்டமாக இருக்குது, தெரியல, இது இணைச்சிக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு வந்த ஆகமங்களில் சிலது தொகுக்கப்பட்டதான் இன்னைக்கு கிடைக்கிற பைபிள். தள்ளுபடி ஆகமம்னு அங்கே நிறையா கிடைக்குதுன்றாங்க. அங்கே கிடைச்சா வாங்கிட்டு வாங்க தோழர் அப்படின்னாரு. இப்போ போன சமயம் அப்போ நான் போன போது கிடைக்கல. அப்போ தொகுக்கப்பட்ட நூல் எது தேவையோ அதை மட்டும் இணைச்சது. அதுவே அப்சல்யூட் கிடையாது, முழு உண்மையை அது வச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் இன்னைக்கு யூதர்கள் அந்த பழைய ஏற்பாடை மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. அதுதான் உலக வரலாறுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்ததுன்னு நம்புகிறாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ சுப்பீரியாரிட்டி நிற்கிது.